அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. வெண்பா குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க? டிவி பார்க்கலையா? ஏன் இப்படி அமைதியா இருக்க? சரி, சாப்பிடலாமா? எனக்கு சாப்பாடு வேணாம் மல்லிமா. ஏன் ஏன் வேண்டாம்? உன் டிஃபன் பாக்ஸ பார்த்தேன், லஞ்சும் சாப்பிடாம அப்படியே வச்சிருந்த. இப்பவாது சாப்பிட வைக்கலான்னு பார்த்தா இப்போ வேணாங்கற. என்னாச்சு வெண்பா? எனக்கு பிடிக்கல மல்லிமா. சாப்பாடு பிடிக்கலையா? சாப்பாடு மட்டும் இல்ல, எனக்கு ஸ்கூல் பிடிக்கல, புக்ஸ் பிடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கல, இந்த வீடு பிடிக்கல, எனக்கு யாருமே பிடிக்கல மல்லிமா. வெண்பா குட்டி, எப்பவுமே இப்படி பேச மாட்டியே. எதுக்காகவும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் உன் ஸ்கூலையும் விட்டு கொடுக்க மாட்டியே. ஏன் இப்ப பிடிக்கலன்னு சொல்ற? எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க மல்லிமா. என்ன படிக்க விடாம, சாப்பிட விடாம கேலி பண்றாங்க. கிரவுண்ட்ல, கேண்டீன்ல எங்க பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்றாங்க. அதனாலதான் எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. எதுக்கு உன்னை கிண்டல் பண்றாங்க? நீதான் எல்லாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. அதெல்லாம் முன்னாடி மல்லிமா. இப்ப நான் எல்லார்கிட்டயும் டூ விட்டுட்டேன். ஏன் வெண்பா? நம்ம டாடாவை கெட்டவர்னு சொல்றாங்க. நம்ம டாடாவையா? அவரையே அப்படி சொல்றாங்க? என் ஃப்ரெண்டு துளசி இருக்கால, அவ சொல்றா நம்ம டாடாவுக்கு 2 வைஃபா. அவங்களுக்குலாம் ஒரு அம்மா இருக்காங்களாம், எனக்கு 2 அம்மாவா. ஒரு டாடா பேட் டாடாவா இருந்தாதான் 2 வைஃப் வச்சிருப்பாங்களாம். அதனால நம்ம டாடாவை பேட் டாடான்னு சொல்றாங்க மல்லிமா. எனக்கு அழுகே வந்துச்சு தெரியுமா? இதெல்லாமா ஸ்கூல்ல பேசுறாங்க? முன்னாடி நீங்க மட்டும் தான் எனக்கு அம்மாவா இருந்தீங்க. எப்ப இந்த ரேணுமா வந்தாங்களோ அப்ப இருந்தே எல்லாரும் என்ன கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்பெல்லாம் ஸ்கூல்ல யாரு கூட பேசுறதே இல்ல மலிமா. மலிமா, நீங்க சொல்லுங்க மலிமா, நம்ம டாடா பேட் டாடாவா? சாச்சா, அப்படிலாம் இல்ல வெண்பா. அப்புறம் ஏன் நம்ம டாடாக்கு 2 வைஃப், ஏன் எனக்கு 2 அம்மா? உங்க டாடாக்கு 2 வைஃப் கிடையாது, உனக்கு 2 அம்மாவும் கிடையாது. உன் டாடாக்கு ஒரு வைஃப் தான், உனக்கும் ஒரு அம்மா தான். ஆனா 2 பேர் இருக்கீங்களே. நீங்க இருக்கீங்க, ரேணுமா இருக்காங்க. அதுவும் ரேணுமாவ டாடா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாமே. அது வெண்பா செல்லம், நீ சின்ன பொண்ணுடா. அதனால உனக்கு சில விஷயம் எல்லாம் புரியாது. உனக்கு மல்லிமா மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு. அப்ப இந்த மல்லிமா சொல்றத கேளு. உன் அப்பாவுக்கு எப்பவுமே ஒரு வைஃப் தான் இருப்பாங்க, உனக்கு ஒரு அம்மா தான். என் வெண்பா மனசு வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயத்த இந்த மல்லிமா உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்கவே விட மாட்டேன். நீ தைரியமா இரு. தேங்க்ஸ் மல்லிமா. நான் போய் கார்ட்டூன் பார்க்க போறேன். ஏய், சாப்பிட்டு போ. இல்ல, அப்புறமா வந்து சாப்பிடுறேன். ரொம்ப ஈஸியா மல்லி ரூமுக்கு போறான், அங்கே தூங்குறான். ஆனா ஒரு நாள் கூட நம்ம ரூம்ல தூங்க வர மாட்டேங்கிறானே. அப்ப இன்னும் மல்லியே தான் வைஃபா நினைக்கிறான்னு அர்த்தம். மாத்திர இன்னைக்கு அத மாத்திர. விஜய். ஏய் ரேணுகா, நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. அப்படியா? அப்ப எங்க கம்பெனிக்கு உட்கார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் விஜய். என் ரூமுக்கு வரீங்களா? இங்கே பேசலாமே. இல்ல, அது தனியா பேசணும். ஏங்க யாருமே இல்லையா ரேணுகா? இங்கே பேசலாம். எனக்கும் வேலை பார்த்த மாதிரியே இருக்கும், உங்ககிட்ட பேசின மாதிரியும் இருக்கும். இங்க ஒருத்தி பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன், இவன் கண்டுக்காம வேலை பாக்குறான் பாரு. விஜய், சாரி, அப்போ கோச்சிட்டு உள்ள போயிட்டேன். அது நான் ஹனிமூன் பத்தி கேட்டேன், நீங்க தோசை சுட சொன்னீங்களா, அதான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். அது மல்லி சாப்பிடலன்னு சொன்னாலா? நீ சாப்பிட்டேன்னு சொன்னியா? அதனாலதான் உன்ன தோசை ஊத்தி கொடுக்க சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் தப்பா எடுத்துக்கல.
ஆனா திடீர்னு கை ஓங்குனீங்களா, அதான் நான் பயந்துட்டேன். அத விளையாட்டுக்கு தான் பண்ணேன் ரேணுகா. அது உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் சாரி. பரவாயில்ல, வைஃப்ங்கிற உரிமையில தானே கை ஓங்குனீங்க. விஜய், நம்ம ஹனிமூனுக்கு எங்க போக போறோம்? ரேணுகா, நம்ம கல்யாணம் முடியும்ல, அதுக்கப்புறம் நாம அத பத்தி பேசலாம். ஹனிமூனை பத்தி கல்யாணத்துக்கு அப்புறமா பேசுறதுதான் சரியா இருக்கும். நமக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு விஜய். அப்போ ஹனிமூனை பத்தி நம்ம பேசலாமே. அப்படியா? அப்போ நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடலாமா? நோ 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 நோ, வேண்டாம் வேண்டாம். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறமாவே பேசிக்கலாம். எதுக்குமே மசிய மாட்டேங்கிறானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.